காசை கொடுத்த உடனே அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சோறு போடும்ல, அதுக்கு தான் சொல்றேன் நானு. வெளியே ஒரு நாளைக்கு 375 ரூபாய் சம்பளம். 6 மணிக்கு மேல சம்பளம் வந்து மூடு தர மாட்டோம். நான் வயிறு பிழைக்கணும் அப்படியே அனுப்பி வைக்கிறேன். வேலை கொடுங்க ஐயா. நீ சொல்ற ஓகே அதே மாதிரி அப்புறம் வந்து வேலை செய்ய பாத்துக்கலாம். இந்த பிரபா அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். அப்படியே வேலைக்கு போ. 2 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் ஆழம், 18 மீட்டர் நீளம். அப்ப நல்லா இருக்கும், சூப்பரா வச்சிருக்கிறான். சரி வேலையை கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நாடக பாலிகளுக்காக அழகுவேல் என்பவர் இந்த நாடக பாலிகள் நடனத்தை பார்த்து 2000 பணம் கொடுக்க அவங்க குடும்பம் ஆள்போல் நினைந்து அறிவுபோல் வேரோடி அந்த வடமலையான் சன்னதி எப்படி வளர்கிறதோ அதுபோல் அவங்க குடும்பம் வளர வேண்டும். இந்த பிரகாரமாக திண்டிவன சத்திரத்திலே தனது மனைவியை விட்டுவிட்டு வேலைக்காக சாமி உடன் சென்று விட அத்தருணத்தில் சித்திரவள்ளியானவர் புலம்புகிறவரை காண்க. வீடியோ எப்படியே வச்சு எடுக்கிறீங்க. 8 நிமிஷமா நான் அங்கே தான் தூங்குவேன், வெளியிலே தூங்குவேன். இல்லைன்னா எங்கள் அத்தைக்குள்ள எங்கள் அத்தைகிட்ட விட்டு கூப்பிட சொல்லுவேன். எங்கள் இப்போ எத்தனை நிமிஷம் இருக்கு? 3 நிமிஷம் இருக்கு. தரையில நெருக்கு நெருக்குனா மேடு பள்ளமா இருக்கும். நீ வா என் இடத்துக்கு. ஏய் தம்பி மனுஷா
மச்சான் எடு மச்சான் அப்படி கையில பிடிச்சிக்கலாம் என்ன சொல்றான் ஒன்னு 53 அவ்வளோதான் மச்சான் சூப்பர் முக்கில நவரு முக்கில ராகவா நவருறா அப்படி மூஞ்சி தெரியுதுடா என்ன வந்துடுறா ராகவ இன்னும் 3 நிமிஷம் தான் மச்சான் இந்த ஒரு வீடியோ மச்சான் காசு காசு இருந்தாலும் தரலாம்டா தெரியுதுடா மூஞ்சி ரைட்டா என்ன சொல்றாங்க 8 நிமிஷத்துல கட் பண்ணிரணுமா கீழே விழுவாம பாத்துக்கணுமா நான் வரப்ப கீழே விழுந்தேன் நான் கரெக்டா அப்படியே வந்தோம் இது அங்க பாரு பழம் தள்ளிச்சிட்டு கவி பிசுனு எழுப்பிடுறா இந்த விதி வசத்தாலே நம்ம ஆண்டத்தை சேமி விட்டு இங்கு புலம்பி தவிக்க ஆகியிருக்கும் தருணத்தில் புலம்பி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழிபாட்டை கள்ளவட்டன் தருவார் அப்படி தூக்கி உக்கார விடாங்க சித்தப்பா இருக்காரா அவங்க அப்பா கூப்பிடுறாரு